வணக்கம். 2014 மே 26ஆம் தேதி மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எடுப்பட்ட ஒரு திருப்புமுனை, ஒரு முக்கியமான தேர்தல் வெற்றி இந்திய வரலாற்றில். அதேபோல் ஒரு மாநிலத்தில் முக்கியமான தேர்தல் வெற்றியா இந்திய சுதந்திர இந்தியாவில் கருதப்படுவது மே 4ஆம் தேதி 2026 பெங்கால் வெற்றி. அவ்வளோ பெரிய வெற்றியா இந்த வெற்றி? ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியா அப்படின்னு பார்த்தா ஆமா. ஏன் இந்த வெற்றி அவ்வளவு முக்கியன்றதை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். பெங்கால் வந்து ஒரு பெங்கால் வந்து ஒரு மாநிலம் மட்டும் இல்லை, அது இந்திய கலாச்சாரத்தோட ரொம்ப முக்கியமானது. பெங்கால், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, இந்த மூன்று வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், டெல்லி அஃப்கோர்ஸ். பெங்கால் கலாச்சாரம் வந்து ரொம்ப பழமையானது. பெங்கால் நிறைய இந்திய சுதந்திர போராட்டங்கள், கல்ச்சரல், ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. விவேகானந்தராக இருக்கட்டும், ரவீந்திரநாத் டாகூராக இருக்கட்டும், நேதாஜியா இருக்கட்டும் மற்றும் பலர். ஏன்னா வந்தே மாத்திரம் எழுதினவரே வந்து பெங்காலி தான். ஸோ பெங்காலுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியாவுடைய கலாச்சாரத்தில் இந்தியாவோட வளர்ச்சி மிக முக்கியமானது. ஒரு பெங்கால் ஒரு மீண்டேண்டு வருவது முதலில் காங்கிரஸ் கிட்ட இருந்தது 20 வருடங்கள், பின் கம்யூனிஸ்ட் கிட்ட 30 வருடங்கள், அப்புறம் திருவண்ணாமலை கிட்ட ஒரு 15 வருடங்கள். ஸோ பெங்காலோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. பெங்கால் வந்து சுதந்திர இந்தியாவில் வளர்ச்சியப்படாத ஒரே மாநிலம், டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு எல்லா விதத்துலையும். சரி, அது ஒரு பொருளாதாரத்திலையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் சரி, சுத்தத்துலேயும், சுகாதாரத்துலையும், கல்ச்சர்லையும், ஸ்போர்ட்ஸ், எல்லா விதத்துலையும் வந்து ஒரு தேங்கு அல்லது கீழ்நோக்கி டிசெண்டிங் ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பெங்கால் வெற்றி மிகவும் முக்கியமானது. அப்போ மற்ற மாநிலங்கள் வெற்றிகள் முக்கியமானது இல்லையானா, அஃப்கோர்ஸ் ஒரு மாநிலத்தில் பல மாநிலங்கள் பிஜேபி என்றாலும், இதுக்கு அடுத்து மூன்றாவது நான் பார்க்கறது வந்து 2017 உத்தரப்பிரதேசில் நடந்த தேர்தலில் வந்து பிஜேபி வந்து 300 சீட் மேலே ஜெயிச்சு, 3/4 சீட்டுகளை ஜெயிச்சு, பம்பரா வந்து ஜெயிச்சு, யோகி ஆதித்யநாத் தேர்ந்தெடுத்து யூபியில் வந்தது வந்து இது. நான் ஐ வில் பிளேஸ் தட் இன் த 3rd பொசிஷன் பண்றேன். அப்போ இதோட அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. யூபி இதோட பெரிய மாநிலம், யூபி நல்லா பண்ணியிருக்காங்களே யோகி ஆதித்யநாத். அப்பயே வந்து பெங்காலை மட்டும் இதுக்கு முன்னாடி வைக்கிறீங்கன்னா, பெங்காலில் வந்து நம்ம முதல் முறையாக ஜெயிக்கிறாங்க பிஜேபி. உத்தரப்பிரதேசில் வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால ஏற்கனவே இருந்த ஆட்சியில் எழுந்து திருப்பி வந்திருக்கும். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அதனால வந்து பெங்காலுடைய வின்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எப்படி மகாராஷ்டிரா வந்து 2014 ஜெயிச்சது எவ்வளோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும், அதே மாதிரி 2024 நவம்பரில் மகாராஷ்டிராவில் ஆல்மோஸ்ட் சிங்கிள் பிகஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் 5 சீட் கம்மியாக ஜெயிச்சு பம்பரான ஒரு வெற்றி பெற்றாங்களும் போன வருடங்கள். அது டெல்லியில் 25 வருடங்களுக்கு போன வருடம் பார்த்த வெற்றி, பீகாரில் போன வருஷம் படுத்த மகத்தான ஒரு பம்பரான ஒரு வெற்றி. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண வெற்றிகள் கிடையாது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு. நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல வந்து 2024 வந்து மோடி அவர்கள் 240 சீட்டுகள் ஜெயிச்சு, மெஜாரிட்டி தனிப்பெரும் மெஜாரிட்டியே இல்லாமல் 32 சீட் கம்மியாக இருந்தார். அந்த சீட்டை வந்து அந்த வந்து ஒரு பெரிய அடியாக பாட்டுது. பிஜேபி ஒப்பீனியன் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபியை வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் பிஜேபி தோக்கு வச்சிட்டிங்க ஒரு வாட்டி, அந்த தோல்வியிலிருந்து பல விஷயங்களை கற்றுட்டு அதுக்கு நடந்த எல்லா தேர்தலிலும் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு, எக்ஸப்ட் ஜார்க்கண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடை பற்றி நான் பேசுகிறேன், தமிழ்நாட்டில் வந்து அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தமிழ்நாடை விட்டுடும். ஸோ ஜார்க்கண்ட் தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் ஜெயிச்சிருக்காங்க. ஜார்க்கண்டுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நவம்பரில் தான் தேர்தல் நடந்துச்சு. மகாராஷ்டிராவில் வரலாறு காணாத முதல் வெற்றி பெற்றாங்க. எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த செப்டம்பரில் வந்து ஹரியானாவில் ஒரு தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் வந்து ஏற்கனவே 2 வாட்டி 2014, 2019 வந்து பிஜேபி தொடர்ந்து ஆட்சி இருக்கு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு, மக்கள் எதிராக இருப்பாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் அந்த ஒரு வெற்றி இருக்கு பெரிய ஹரியானாவோட வெற்றி வந்து இந்தியாவில் மிக முக்கியமானது. அது அரசியல் தெரிஞ்ச பல பேருக்கு. ஏன்னா அந்த வெற்றி பெறலைன்னா இன்று பாரதம் உடைஞ்சிருக்கும். பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில போயிருக்கும். ஹரியானா மக்களுக்கு என்றுமே வந்து இந்திய மக்கள், முக்கியமா தேச பக்தர்கள், அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு வெற்றி இருக்க பத்தியா ஹரியானால 90 சீட்ல 70 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு ஒரு மகத்தான கம்பேக் கொடுத்துச்சு பிஜேபி. அது ஒரு வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிற கேடர் சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பிஜேபிக்கும் வந்து மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுச்சு.
அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்லயும் நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல ஈஸியா ஜெயிப்பாங்க எதிர்பார்த்தா, அங்க தோத்துட்டாங்க. மகாராஷ்டிரால டஃப் ஃபைட் இருக்கும், ஆனா ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ், அதாவது எதிர்க்கட்சியே இல்லாமல் அங்க வந்து மகாராஷ்டிரால முதல் முறையா அவ்வளவு பெரிய மாநிலத்துல மும்மன போட்டிய மும்மன போட்ட 2 முன போட்டியா தான் நடந்துச்சு. 3 கட்சிகள வந்து போட்டி போட்டாங்க. பாஜக, சிவசேனா அண்ட் என்சிபி, அஜித் பவார் என்சி. அங்க வந்து காங்கிரஸ், சரத் பவார் என்சிபி அண்ட் உத்தம் தாக்கரே 230 மேல சீட்டு ஜெயிச்சு எதிர்க்கட்சியே கிடையாது அங்க. மகாராஷ்டிரால அவ்வளவு பெரிய மாநிலம். மகாராஷ்டிரா வந்து ஒரு சாதாரண மாநிலம் கிடையாது. இந்தியாவில் 2வது பெரிய மாநிலம். இந்தியாவோட எக்கானமிக்கல் ஹெட்டு. அதிகமான எம்பிக்கள், 48 எம்பிக்கள் எடுக்கக்கூடிய மாநிலம். ஸோ மகாராஷ்டிராவை ஜெயிப்பது வந்து 2-3 மாநிலங்கள், 2-3 மாநிலங்களோட எக்கானமி ஜெயிக்கிற மாதிரி அது. ஸோ அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று பாஜக வென்றது வந்து நிறைய பேருக்கு அங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடி அரக பெரிய இடியை வந்து எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது. எதிர்கட்சியே இல்லாம இருந்தது. அதற்கு பின் நடந்தது வந்து டெல்லி பிப்ரவரியில் நடந்து 2025 பிப்ரவரியில வந்து நடந்தது. அங்கேயும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாட் ஏ கம்பேக். 25 வருடங்களுக்கு பின் பிஜேபி தனி பெரும் கட்சியா வந்து ஆட்சி அமைத்தது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இழந்ததை திருப்பி வந்து தக்க வச்சிருக்காங்க. டெல்லி ஜெயிக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க, டெல்லி ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாதுன்னாங்க. ஏன்னா பிகாஸ் அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பெரிய ஹெட்டா இருக்கணும். பட் சம்டைம்ஸ் இது என்ன ஒரு சிம்பாலிக்கான ஒரு விஷயம். டெல்லியில பிஜேபி இல்லாத ஒரு சிம்பாலிக்கான ஒரு வீக்னஸ் காட்டுது. ஆனா இப்போ வந்து மத்தியில டெல்லியில சென்ட்ரல்லையும் பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில பிஜேபி ஆட்சின்னு இருக்கும்போது அது ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் தருது. அங்க இருக்கிற நாட் ஓன்லி டு டெல்லி ஆள்றவங்க தான் நாட்டு ஆள முடியல. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாகும். அதற்கு பின் வந்து அந்த வருட இறுதியில் நடந்த 2025 இறுதியில் நடந்த பீகார் எலெக்ஷன், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் விஷயம் என்னன்னா, முதல் முறையா பிஜேபி தனிபெரும் கட்சியை வந்து ஆட்சி அமைச்சது. பிஜேபி வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்தது. அது மட்டும் இல்லாம 90% ஸ்ட்ரைக் ரேட்ல ஜெயிச்சாங்க. அதாவது 100 இடத்துல இருந்தாங்க, 91 இடமோ 92 இடம் ஜெயிச்சாங்க. அதால வந்து நம்ம நிதிஷ்குமார் ஜேடியு சொல்லுவாங்க, பூவோட சேர்ந்த ஆர்வமா இருக்கணும், அவங்களும் நிறைய ஜெயிச்சாங்க. பம்பர் ஜெயிப்பு. 243 சீட்ல 200க்கு மேற்பட்ட சீட்டு ஜெயிச்சு அங்கேயும் எதிர்கட்சி கிடையாது. 20-16 தான் வந்து லல்லு பிரசாதோடைய ஆர்ஜேடி ஜெயிச்சது. ஸோ மகாராஷ்டிரால எதிர்கட்சி கிடையாது, பீகார்லயும் எதிர்கட்சி கிடையாது. பீகார் 42 எம்பிக்கள், மகாராஷ்டிரா 48, 2 கூட்டம் 90 எம்பிக்கள் வருது. இந்த 90 எம்பிக்கள் 2 மாநிலத்திலயும் இருக்கு. ஏற்கனவே யூபியில வந்து தனி பெரும்பான்மையோட பிஜேபி ஆட்சியில் இருக்க யோகி இருக்கு. அடுத்த வருஷம் நடக்கிற அங்க எலெக்ஷன்ல கண்டிப்பா பிஜேபி ஜெயிக்கும். ஆனா எப்படி ஜெயிக்கும்? 250ல இருந்து 300 ஜெயிப்பாங்களா, இல்ல 300+ போய் அவங்க பண்ண ரெக்கார்டை உடைச்சு 300க்கு மேல ஜெயிச்சு அங்க ஒரு திருப்பி ரெக்கார்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஆனா அதற்கான உழைப்புகள் நடந்திருக்கு. அது வந்து இன்னும் கிட்டத்தட்ட 8 மாதங்கள் 10 மாதங்கள் இருக்கு. ஸோ அதை பத்தி அப்புறமா பேசுவோம். அதற்கு பின் பெங்கால்ல வந்து நான் நினைச்சேன், பெங்கால், தமிழ்நாடு, அசாம், கேரளா, அந்த புதுச்சேரியில் நடந்துச்சு. இந்த 5 மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அசாம்ல ஜெயிச்சிருக்காங்க, பெங்கால்ல ஜெயிச்சிருக்காங்க, புதுச்சேரியில் ஜெயிச்சிருக்காங்க. அசாம் அண்ட் புதுச்சேரியில ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. பிஜேபி ஒரே பார்ட்டி தான். ஆட்சி அமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எதிர்கட்சி ஆட்சியை வந்து தக்க வைக்கிறது. அசாம்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2016, 21, 26 ஹாட்ரிக். இது வந்து பிஜேபிக்கு 5வது மாநிலம் தொடர்ந்து 3 முறை ஜெயிக்கிறது. குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஹரியானா, அப்புறம் அசாம். இது வந்து 5 மாநிலங்களில் தொடர்ந்து 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. பல மாநிலங்கள் தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சிருக்காங்க, 3. அப்புறம் மகாராஷ்டிரா. ஸோ 6 மாநிலங்களில் தொடர்ந்து பிஜேபி 3 முறை ஜெயிச்சிருக்கு. இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர் தவிர யாருமே தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிக்கல. ஆனா பாஜக தொடர்ந்து 6 மாநிலத்தில் 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மாநிலத்தில் 2 முறை தொடர்ந்து ஆட்சியை தக்க வச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்த பெங்கால் வெற்றி ஏன் இங்க இவ்வளவு பெரிய விஷயம்னா, இந்த பெங்கால் வெற்றி ஏன் இவ்வளவு பெரிய விஷயம் போது, பெங்கால் வெற்றி இன்னைக்கு நேத்தி வந்து இந்த பிளான் போடல ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இப்போ நீங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. டிசம்பர் 1 நாள் 2014, அதாவது
நாடாளுமன்ற 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னு கொல்கத்தாவில் டைமண்ட் ஹார்பர்னு ஒன்று இருக்கு. அதாவது ஹார்பர் கொல்கத்தாவோட அங்கே வந்து அமித்ஷா வந்து ஒரு சவால் விட்டார். மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி. நான் அமித்ஷா, நான் ஒரு பிஜேபியோட காரியகர்த்தா, பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைக்கும், அதுக்கு நான் இருக்கும்போதே ஆட்சி அமைக்கும், இது என்னோட சேலஞ்சுன்னு சொன்னார். அது செஞ்சு மட்டுக்கு 12 வருஷம் ஆச்சு. ஸோ வாழ்க்கையில் சிலர்ல பொறுமை, பெரிய சாதனை பண்ணோம், பொறுமை வேணும், தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணோம், சின்சியராக டிசிப்ளின்டாக ஒழுக்கமாக அந்த விஷயத்த பண்ணால் அச்சீவ் பண்ணலாம். பெங்காலில் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய விஷயம். பீகார், பெங்கால், டெல்லி, உத்தரப்பிரதேஷ், அங்கெல்லாம் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன். தமிழ்நாட்டில் சொல்கிற மத சார்பு, தமிழ்நாட்டில் முஸ்லீம் பாப்புலேஷன் 5%, சிறுபான்மை பாப்புலேஷன் மொத்தமாக சேர்த்துற 15க்குள்ளே தான் வரும். இங்கெல்லாம் வந்து 20-30 போகுது, அஸ்ஸாம்லாம். ஸோ இங்கெல்லாம் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கும் போது அங்கே இருக்கிற ஹிந்துஸ்கள் ரோசம் உள்ளவர்கள், மானம் உள்ளவர்கள், அங்கே ஒற்றுமையாக இருக்காங்க. ஜாதி பார்க்கறதுல அங்கே வந்து ஹிந்துவாக மட்டும் பார்க்கறதால தான் அங்கே ஜெயிக்கிறாங்க. ஏன்னா அங்கே அந்த மாதிரி நடத்தப்படும் போது அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க வந்து அங்கே ஜாதி கீதி எல்லாம் மறந்துறாங்க. தான் ஒரு ஹிந்துன்றதை மட்டுமே நினச்சி தான் அந்த ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஹிந்துத்துவக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி ஒரு சாதாரண வெற்றி கிடையாது. 2014 3 சீட்டில் இருந்தாங்க. 2021 37% வாங்கி 77 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ இப்போ நானும் பல பேர் நினைச்சது வந்து ஒரு 120 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். சில பேர் வந்து ஆட்சி அமைப்பாங்கன்னு சொன்னாங்க, 150 சொன்னாங்க. ஸோ நான் ஒரு 100-120 செய்கிறேன். ஆனால் 77 சீட்டில் தோத்துட்டாங்க. அப்போ பெங்காலில் அது மட்டும் இல்லாமல் பெங்கால் வந்து எப்பவுமே ஒரு வைலண்டான ஸ்டேட். கம்யூனிஸ்ட் கேரளா, பெங்கால் அங்கே எப்பவுமே வைலண்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கலாச்சாரம் அங்கே ரொம்ப இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் அதோடைய நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி அதை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, அவங்களோட கோவத்தை எப்படி காட்டுறாங்கன்றத நிறைய ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மக்களோட கோவம் எப்படி இருக்கும். சாதாரண மக்கள், அதாவது பெண், ஆண், குழந்தைகள், வயசானவங்க, ஒரு சாதாரண மக்கள், நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வந்து எந்த அளவுக்கு வெறுத்திருக்காங்க இந்த ஆட்சி அப்படின்றது. ஏன்னா அங்கே ஓட்டு போடவே விடலை. நிறைய பேர் ஹிந்துக்கள் வந்து ஓட்டு போடவே விட மாட்டாங்க. இவங்களாம் அவங்க வந்து பிஜேபி ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட விடாம தடுக்கிறது, அவங்க மிரட்டுறது, அப்படி மீறி விழுப்புட்டு அவங்களை கொல்றது, அவங்களோட பெண்களை பலாத்காரம் பண்றது, ஆண்களை கொல்றது, வீட்டை எரிக்கிறது, பல அராஜகத்துக்கான ஒரு முடிவு கடத்துது. இந்த வெற்றிக்கு காரணமான இந்த மா காளி துர்காக்கு இந்த தேர்தலில் பெங்காலில் வந்து பிஜேபி வந்து 45% ஓட்டு வாங்கியிருக்கு. 37 45, 8% ஜம்ப். அதே மாதிரி டிஎம்சி வந்து 47-40% 7% வந்து கம்மியாக வாங்கியிருக்காரு. ஸோ இந்த 5% டிஃப்ரென்ஸ் தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் டாமினேட்டட் போர்ட்ஸில் 100 ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு வரல. அப்புறம் வந்து பிஜேபி வந்து மத ஓட்டு பண்ணுது, பிஜேபி முஸ்லீம் பண்ணுது அப்படின்றத எனக்கு பண்ணாதானே நான் உனக்கு பண்ணுவேன், அப்போ பண்ணாத போது எதுக்கு பண்ணணும்? ஸோ ஆஃப்டர் யோகி, அஸ்ஸாமில் இருக்க ஹேமேஷ் சர்மா, அவருக்கு அப்புறம் பெங்காலில் புதுசாக பதவியாக இருக்க போகிற சிஎம்மும் வந்து ஒரு ஹார்ட் கோர் ஹிந்துவாக இருப்பார். ஒரு நேர்மையான, கரப்ட் லா அண்ட் ஆர்டரை நல்ல டெவலப்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணி சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி வெற்றி பெறுவாருன்னு நான் நம்புகிறேன். இந்த வெற்றி வந்து பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி, சாணக்கியதனம் எவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமித்ஷா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சு 150 சீட்டில் 110 சீட்டு ஜெயிப்புன்னு சொன்னார். அதே மாதிரி 110 கிட்ட ஜெயிச்சாங்க. செகண்ட்ல வந்து ஒரு 50 தான் ஜெயிப்பன் எதிர்பார்த்தோம், அது 90 சீட்டு ஜெயிச்சு. அதனால தான் இன்னைக்கு 207 சீட்டும் பாஜகவும், வெறும் 80 ஒரு சீட்டு வந்து டிஎம்சி ஜெயிச்சிருக்காங்க. அஸ்ஸாம் வந்து ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டான, அவங்க வந்து 30% மேலே 35% சொல்றாங்க முஸ்லீம் இருக்கிற இடத்துல. 126 தொகுதிகளில் 102 ஜெயிச்சிருக்காங்க. ஹிஸ்டாரிக். அதாவது இது என்ன சொல்றதே தெரியல. வெறும் 18 சீட்டு தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4-5 சீட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கேயும் எதிர்கட்சி இருக்காது. 12 சீட்டு தான் தேவை. 13 சீட்டு ஜெயிச்சா நீங்கள் எதிர்கட்சி. 18 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 18 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த 17 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஏரியாஸ். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து அவங்க சென்னையை ஜெயிச்சிருக்காங்க. அவரும் வந்து ஒரு யோகி தான். ஹிமேஷ் வந்து ஒரு யோகி ஆதித்யநாத் 2.0 தான். ஹார்ட் கோர் ஹிந்து, டெவலப்மெண்ட்டு, லா அண்ட் ஆர்டரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெங்கால் வெற்றி
பிஜேபிக்கு இல்லை, பாரதத்துக்கு மிக முக்கியமான தேவையான வெற்றி. இந்த வெற்றி எல்லா இந்துக்களும் இந்தியாவிலிருந்து உலகத்துல இருக்கிறவங்க ரொம்ப கொண்டாடுறாங்க. அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி விட்டுட்டேன். பாண்டிச்சேரியில் வந்து தொடர்ந்து 2 முறை நம்ம ஜெயிச்சிருக்காங்க. 30 18 சீட்டு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அது பெரிய விஷயம். சென்னை மாதிரி மாநிலத்தில் கூட்டணி ஆட்சியில ஜெயிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். என்டிஏக்கும் அங்கே ஒர்க் பண்ண எல்லா காரியகர்த்தாக்கும் ரொம்ப 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 பாராட்டுக்கள். கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் இனி இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே அவங்க ஆட்சியில் இல்லை. திருப்பூரில் இருந்தாங்க, பெங்காலில் இருந்தாங்க. இங்கே கேரளாவில் மாறி மாறி வருவாங்க, பெங்கால், கேரளா, திருப்பூரால். இப்போ அங்கேயும் இல்லை. ஸோ கம்யூனிஸ்டுகள் இன்று உண்டியல் கட்சி 0 ஆயிடுச்சு. கேரளாவில் ஜெயிச்சது கேரளாலேருந்து ஒரு தமிழக ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கலாம். நீங்கள் வந்து தமிழக தேர்தலை பற்றி எதுவுமே பேசுகிறேன்னா அடுத்த பதிவில் நான் பேசுகிறேன். ஏன் அடுத்த பதிவு தமிழக தேர்தலை பற்றி பேசணும், அடுத்த பதிவில் தான் பேச முடியும், முழுசாக பேசணும். அதில் வந்து எப்படி இந்த பதிவில் பிஜேபி பாராட்டி பேசியிருக்கணும், அதில் அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக பிஜேபி கழிவு ஊற்ற போகிற பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ மோசமாக இருந்தது, ஏன் தோத்தாங்க, என்ன பிளண்டர் பண்ணாங்கன்றது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த வெற்றி மிக முக்கியமான வெற்றி. பெங்கால் தேர்தல் சரித்திர வெற்றி. பிஜேபி சாதிச்சு காட்டிருக்காங்க, மோடி அமித்ஷா சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ், கேடர்ஸ் உயிரை கொடுத்து இந்த ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றினால தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு அது தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. கேரளாலையும் பஞ்சாப்லையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்களான்னா நீங்க அடுத்த பதிவு பாருங்க. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி என் பதிவை பார்த்ததுக்கு, என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூப் சேனலில் பதிவு பார்த்தது உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஜெய்ஹிந்த்.